அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது 8ஆம் வீட்டு அதிபதியால் ஜாதகத்தில் தோஷம் உண்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுலேயும் ஒரு சிலர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜோதிட புஸ்தகத்தில் எழுதியிருக்குதே, இந்த 8ஆம் வீட்டு அதிபதியாக சூரியனும் சந்திரனும் வந்தால் அவங்க கெடுதலை தரமாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னு வருது. அது உண்மையான்னு கேட்டிருக்கீங்க. இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. அதாவது 8ஆம் வீட்டு அதிபதிக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமாதிபதினு சொல்லுவாங்க. அதுக்கு 8ஆம் வீட்டு அதிபதிக்கு இன்னொரு பேர் தான் அஷ்டமாதிபதி. சரிங்களா? நீங்கள் 8ஆம் வீட்டு அதிபதினா என்ன, அஷ்டமாதிபதினா வேறு அப்படின்னு போட்டு குழம்பிக்கிறாதீங்க. சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேச லக்கணத்துக்கு லக்கணாதிபத்தியம் பெற்று செவ்வாயை 8ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெறுவார். அதனால் அந்த செவ்வாய் 8ஆம் வீட்டு பலன்களை தனிச்சு செய்ய மாட்டார். அதாவது அஷ்டமாதிபத்திய தோஷம் குறைவு அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். அதுக்காண்டி 8ஆம் வீட்டு ஆதிபத்திய பலனே இல்லாமல் போயிடாது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. லக்கணாதிபத்தியம் பெற்ற செவ்வாயாக இருக்கிறதுனால மேச லக்கண ஜாதகக்காரங்களுக்கு அந்த செவ்வாய் அந்த 8ஆம் வீட்டு ஆதிபத்திய அந்த 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம்னா முதல்ல என்ன பிரச்சனை, அதாவது அவமானம், அசிங்கம், கேவலம், துன்பம், உயரமான இடங்களிலிருந்து விழுதல் இப்படின்னு வரும். அதாவது ஒரு இல்லீகல் சீட்டிங்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஃபுல்லாமே 8ஆம் வீட்டு அதிபதிக்கிட்ட தான் உண்டு. அதனால் 8ஆம் வீட்டு அதிபதி கெடுதலை செய்யவே மாட்டார்னு நினச்சிடாதீங்க. லக்கணாதிபத்தியமும் சேர்ந்து அந்த செவ்வாய்க்கிட்ட இருக்கிறதுனால அந்த 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்றதுனால செவ்வாய்க்கு தனித்து அவர் எதுவும் பெரிய கெடுதலை செய்ய மாட்டார் அப்படின்லாம் எடுத்துக்கலாமே தவிர கெடுதலே இருக்காது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? மேச லக்கண ஜாதகக்காரங்களுக்கு மற்ற அஷ்டமாதிபதியை விட இந்த செவ்வாய் மிகப்பெரிய கெடுதலை தரமாட்டார். சரிங்களா? ஆனால் அவர்கிட்ட 8ஆம் வீட்டு ஆதிபத்திய தோஷம் உண்டு 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 ஒரு 30% உண்டு. அது அனுபவத்தில் நீங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், அழகாக தெரியும் உங்களுக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லது ஓங்கி கெட்டது குறைஞ்சி இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா அதை பற்றி தெரிய மாட்டேங்குது. இதுதான் வித்தியாசம். இன்னொருத்தர் அழகாக கட்டுந்தார், சுக்கிரன் துலாம் லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி. ஆமாம், சுக்கிரன் துலாம் லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக வருவார். லக்னாதிபத்தியம் பெற்றதுனால அவர் 8ஆம் வீட்டு ஆதிபத்திய பலனை செய்யவே மாட்டார்னு நினச்சிட்டாங்க. நான் அப்படி தான் ஆரம்பத்தில் நானும் நினச்சி இருந்தேன். ஜோதிட புஸ்தகத்தில் அப்படி தான் எழுதியிருக்குது. நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். அனுபவத்தில் அப்படி இல்லை. அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்லுவோம்லா, என்ன தான் நம்ம கூட்டுக்கறி சாப்பிட்டாலும் அதில் காரம் ஓவராக இருந்துச்சு அப்படின்னா மற்ற டேஸ்ட் இருக்கிறது அவ்வளோவா தெரியாது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ உப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள டேஸ்ட்டு நமக்கு தெரியாமல் போயிடும். எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும்னு சொல்லுவோம். அதே போல் தான் உண்டு 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்துக்கிட்ட தோஷம் உண்டு. அதாவது அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய பலன்கள் அந்த கிரகத்துக்கிட்ட கட்டாயம் உண்டு. அதுக்காண்டி 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் முழுக்க கெடுதலை தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு சில லக்கணத்துக்கு தான். அதான் ஒரு சில லக்கணத்துக்கு சொல்லும் போது தான் ஒருத்தர் கேட்ட இந்த இது ஏன் வருது. அதாவது சூரியன் சந்திரனுக்கு ஒரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் அது 8ஆம் வீட்டு அதிபதியாக வரும்போது அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது அப்படிங்கிறத புஸ்தகத்தில் படிச்சிருந்தேன். அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தார். அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மை இல்லைங்க. அதெல்லாம் புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. நானும் தான் படிச்சிருக்கேன். எல்லா ஜோதிட புஸ்தகத்துலேயும் அஷ்டமாதிபத்தியம் பெற்ற அதாவது சூரியன் சந்திரன் அஷ்டமாதிபதியாக வந்தால் அஷ்டமாதிபத்தியம் பெற்ற சூரியன் சந்திரனுக்கு தோஷம் இல்லை அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. நானும் படிச்சிருக்கேன். ஆனால் அனுபவத்தில் அப்படிலாம் இல்லை. அது மெயினாக பார்க்க போனால் அந்த தனுசு லக்கணத்துக்கும் மகர லக்கணத்துக்கு வரும். தனுசு லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சந்திரனும், மகர லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சூரியனும் வருவாங்க. அது சூரியன் சந்திரனுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில புஸ்தகத்தில் அஷ்டமாதிபத்திய தோஷம் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே தப்பு தான். அனுபவத்தில் பாருங்கள், அஷ்டமாதிபத்திய தோஷம் இருக்கத்தான் செய்யதை தவிர இல்லாமலாம் போகலை. அது ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அவயோக ஆதிபத்தியம், அதாவது 8ஆம் வீட்டு அதிபதியாக அந்த கிரகம் 3, 6, 10, 11 இந்த மாதிரி நட்பு இடங்களில் போய் இருந்தால் அந்த சாதகருக்கு அந்த திசையில் கொஞ்சம் நல்ல பலன்கள் இருக்குமே தவிர அந்த தோஷம் இல்லாமல் போகணும் அப்படின்னா அந்த 8ஆம் வீட்டு அதிபதி இந்த மாதிரி உபஜயஸ்தானத்தில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அதுக்காண்டி தனுசு லக்கணம், மகர லக்கணம் அல்லது இந்த சூரியன் சந்திரனுக்கு 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் தோஷம் கிடையவே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஒரு மகர லக்கண ஜாதகக்காரர் சூரியன் 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சு அவர் 5ஆம் வீட்டு இருக்கிறாரு. கட்டாயம் புத்திரதோஷம் உடைய ஜாதகம் தான். புத்திரதோஷம் இல்லாத ஜாதகம்னு சொல்லவே முடியாது. அப்போ அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் 5ஆம் வீட்டை மட்டும் எடுக்க முடியாதா? 5ஆம் வீட்டு அதிபதி அதுக்கு அடுத்து எப்படி இருக்கிறாரு, சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு, அந்த ஜாதகருக்கு குருவோட பலம் எப்படி இருக்குது,
இத்தனையும் நம்ம இந்த அம்சத்தெல்லாம் சீர்தூக்கி பார்த்தோன்னா குழந்தை எப்படி ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, குழந்தையுடைய இது எப்படி இருக்கும், வளர்ச்சி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் நம்ம சீர்தூக்கி பார்க்குறோம். ஆனால் 8ஆம் வீட்டு அதிபதி மகர லக்கண ஜாதகருக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது புத்திரதோஷ ஜாதகம் தான். அதுக்காண்டி பிள்ளையே இல்லைன்னு எடுத்துடாதீங்க. குழந்தை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதுக்கு வந்து அதான் சொல்கிறேன், ஒரு பலன் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நடக்கிற தசையை பார்க்கணும், அந்த பலன் சம்மந்தப்பட்ட வீடை பார்க்கணும், அந்த வீட்டுக்கு அதிபதியை பார்க்கணும், அந்த வீட்டுக்கு காரகரை பார்க்கணும், அப்புறம் நடக்கிற தசையை பார்க்கணும், அதை கூட துணை புரியக்கூடிய 3 பாவங்களையும் சேர்த்து பார்க்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி 8ஆம் வீட்டு அதிபதியால் வந்து 8ஆம் வீட்டு அதிபதியாக சூரியன் சந்திரன் வந்தால் தோஷம் கிடையாதா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, நானும் புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. அனுபவத்தில் வந்து தோஷமாக தான், அதை குறைபாடு 8ஆம் வீட்டு அதிபதியால் வந்து இருக்கத்தான் செய்யுது. அவங்க தான் ஜோதிட புஸ்தகத்திலே வந்து பிட்டாக தாங்க கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் வந்து கோர்வையாக கொடுக்கல. அதே மாதிரி வந்து எந்த ஒரு ஜோதிடரும் இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கணிச்ச ஜாதகத்தை எதையுமே எந்த ஒரு புத்தகத்தையும் போட்டு கொடுக்கலையா. பிரபலமானவங்களோட ஜாதகம் நிறைய, இந்த எம்ஜிஆர் ஜாதகம், தோனி ஜாதகம், இப்படின்னு வந்து பிரபலமானவங்கள ஜாதகம் நிறையா போட்டு அது கொடுத்துருக்காங்க. அது ஒரிஜினல் ஜாதகமானு முதல்ல அவங்களுக்கே தெரியுமா? சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஜோதிடர் எழுதுறாரு, ஒரு புஸ்தகம் எழுதுறாரு, வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னா அந்த ஜோதிடர் அனுபவத்தில் பார்த்த ஜாதகமாக இருந்து அவங்களுடைய அனுபவத்தில் இந்த ஜாதகம் இப்படி தான் இருந்தது அப்படிங்கிறத எழுதி விட்டுருக்காரா அப்படின்னா அந்த மாதிரி புஸ்தகத்தை நீங்கள் படிங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மகர லக்கண ஜாதகருக்கு சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்கிறது புத்திரதோஷ ஜாதகம் தான் அப்படின்னேன். இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புத்திரதோஷம் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினைக்கிங்க, குழந்தைகளே இல்லாது போயிடும், குழந்தையே இருக்காது அப்படின்னு நினைக்கிங்க. எங்கள் தோஷத்துலேயும் வந்து கூடுதல் குறைவு இருக்குது அப்படிங்கிற நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். குழந்தையே இல்லாத நிலைமையா, உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கக்கூடிய நிலைமையா, இல்லை ஆண் குழந்தை வம்ச விருத்திக்கு வந்து ஆண் குழந்தை தான் சொல்கிறாங்க, ஆண் குழந்தை இல்லாது பெண் குழந்தை மட்டுமே இருக்கக்கூடிய நிலையா? சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை மட்டுமே இருக்கும், பெண் குழந்தை இல்லாமல் இருக்கும். அதுவும் ஒரு வகையில் தோஷம் தாங்க. ஏன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். என் வீட்டுக்கு ஒரு பரம்பரையாக எங்களுக்கு வந்து ஆண் குழந்தையாக கிடச்சிட்ருக்கு, பெண் குழந்தையே எங்கள் வம்சத்தில் பிறக்க மாட்டேங்குது. அதையே வந்து ஒரு வருத்தமாக தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, பெண் குழந்தை வந்து லட்சுமி இல்லையா, அந்த அமைப்பு வேணும்ல. அதனால தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தோஷங்கள் இருக்கும். அப்போ 5ஆம் வீட்டுமே மகர லக்கண ஜாதகருக்கு சூரியன் இருக்கிறனால வந்து புத்திர தோஷம் தான் சொல்ல முடியும், புத்திர தோஷமே இல்லாத ஜாதகம் சொல்லிட முடியாது. அதுக்கப்புறம் சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு, அந்த ஜாதகருக்கு எத்தனை குழந்தை கிடைக்கும், அதில் எத்தனை குழந்தை நல்லா இருக்கும். ஒரு கோழி முட்டை போடுதுன்னு வைங்களேன், ஒரு முட்டை ஒரு 7 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்க முட்டை போட்டு அடகாக்கும். அப்போ அடகாக்கக்கூடிய பருவத்துக்கு முன்னாடி ஒரு 7 முட்டையோ அல்லது 10 முட்டையோ போட்டிருக்கோம். அதில் 7 முட்டையை எடுத்து அடகாக்க வைக்கிறோம், அதாவது குஞ்சு பொறிக்கிறதுக்கு அடகாக்க வைக்கிறோம்னு வைங்களேன். அந்த குஞ்சு பொறிச்சு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா 7ல் எப்போவாதாங்க 7மே குஞ்சுகளாக வரும், எப்போவாது தான். மற்ற டைம் என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 முட்டை அடிபட்டுரும், அல்லது ஒரு முட்டை கூமுட்டையாக போயிடும். ஒரு முட்டை மொத்தமே 5 குஞ்சு தான் வரும். அப்போ 5 குஞ்சு தான் இருக்குது, 7 முட்டை அடகாக்க வச்சோமே அப்படின்னு பார்க்க போனால் அந்த 7 முட்டையில் 2 முட்டை வந்து கூமுட்டையாக வம்பா போயிருக்கும். அதுலேயும் பாருங்கள், அந்த 5 குஞ்சு பறிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த 5 குஞ்சில் ஒரு 2 குஞ்சு வந்து அங்கே மேய போயில காக்கா தூக்கிட்டு போயிடும், அல்லது பூனை தூக்கிட்டு போயிடும். இந்த மாதிரிலாம் வந்து இந்த கோழி வளர்த்தவங்களுக்கு தெரியும். கடைசி மிஞ்சினது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ஓ 2ஓ தான் மிஞ்சிருக்குங்க. அதுவும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து கூடி போனால் ஒரு 3 குஞ்சை தான் அவங்க பாதுகாக்க முடியும். அந்த 3லேயே பார்த்தீங்க அப்படின்னா விருத்தியாக வளர்ந்து வர்றது எத்தனை இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து மனிதனுக்கு வந்து இயல்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து எத்தனை பார்த்தீங்க அப்படின்னா 4 குழந்தை, 5 குழந்தையா, 10 குழந்தையா, எத்தனை குழந்தை அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஈஸியாக கரெக்டாக சொல்ல முடியும். எப்பவுமே அப்படித்தான். மனிதனாக வந்து 2ஓட நிப்பாட்டிக்கிட்டாங்க, ஒரு சிலர் வந்து 3க்கு அப்புறம் நிப்பாட்டிக்கிட்டாங்க. இது வந்து பரிணாம வளர்ச்சி, காலத்தினுடைய கட்டாயம், ராகுவோட ஆதிக்கத்தில் போயிட்டுருக்க இந்த கலியுகத்தில் வந்து எல்லாமே மாற்றமாக வந்துருக்கனால இப்படிலாம் போயிட்டுருக்குது. சரிங்களா? அதனால் புத்திரதோஷம் அப்படிங்கிறது இப்போ நான் ஏற்கு இந்த குஞ்சு கதையை எடுத்துக்காட்டாக சொன்னேன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான். அதாவது 5ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால
அவங்களுடைய வளர்ந்து வரக்கூடிய இதில் குழந்தைகள் வளர்ந்து வரும்போது இந்த பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காமல் ஏதோ பெண் குழந்தையாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காமல் வேறு காஸ்ட்டு பையனை கல்யாணம் முடிச்சு போயிடுறது, இந்த பூர்வீகமே இந்த இப்போ குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு எங்கேயோ போய் யாரோ எவரோ மாதிரி வாழ்கிறது, சில குழந்தைகள் வந்து மனநல பாதிக்கப்பட்டு அப்படியே இதாகிடுது. இந்த மாதிரி அமைப்புகள் ஃபுல்லாமே வந்து குழந்தைகள் கிடைச்சும் அது வந்து என்ன சொல்கிறது, குழந்தைகள் கிடைச்சும் அது பயன்படாத வண்ணமாக போயிடுது பார்த்தீங்களா, அது ஒரு வகையான புத்திரதோஷம். இதெல்லாம் புத்திரதோஷ வகை. புத்தோஷம் எடுத்துக்கிட்டாலே வந்து வலுவான தோஷமா, அந்த தோஷம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கெல்லாம் நிறையா இருக்குது. சரிங்களா, சரி நம்ம எடுத்த டாப்பிக்கும் பேசுகிற டாப்பிக்கும் வேறு மாதிரி பேர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் அப்போது ஒரு ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் 8ஆம் வீட்டு அதிபதியாக வரும்பொழுது அந்த சூரியன் சந்திரனுக்கு தோஷம் கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, புஸ்தகத்தில் போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லவே இல்லை, தோஷம் உண்டு உண்டு உண்டு. இப்போ தனுசு லக்கண ஜாதகம் இருக்குங்க, தனுசு லக்கணம் நான் பார்த்த எத்தனையோ ஜாதகம் தனுசு லக்கண ஜாதகம் இருக்குது. 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் வச்ச அந்த சந்திரன் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகரையே கடுமையாக ஒரு கஷ்டத்திற்கு உள்ளாக்குது, சங்கடப்பட வைக்குது. இன்னும் சொல்லப்போனால் 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய திசையில் வந்து தன் ஊரை விட்டு தன் வீட்டை விட்டு வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி தூர தேசங்களுக்கு சென்று அவங்கள பிழைக்க வைக்குது அப்படின்னாலும் சரி, அங்கே போய் அவங்க கஷ்டப்படத்தாங்க செய்கிறாங்க. ஏங்க, பிறந்த பூர்வீகம், பிறந்தவுடைய நண்பர்கள் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு யாரோ எதுவுமே தெரியாத ஒரு முகம் தெரியாத ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டு போய் ஒரு அனாதை மாதிரி கடந்து வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க. இப்போ அதை தான் அப்படி சொன்னேன், கலியுகத்தில் வந்து நம்ம அதை வந்து டீசெண்டாக பேசிக்கிட்டு தான். உண்மை என்ன, அதான் ஒரு பாட்டில் அழகாக சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு வந்து அங்கு நீயும் இங்கு நானும் என்ன வாழ்க்கையோ அப்படின்னு இந்த மல்லிகைப்பூ வச்சு வாடுது. அந்த பாட்டு வந்து இந்த வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்காண்டே எடுத்த வாழ்க்கை. அந்த பாடலோட வரிலாம் கேட்டு பாருங்கள். இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் மனசு வலித்து ரொம்ப ஒரு வலியோட அழுகையே வந்துடும் அந்த பாட்டெலாம் கேட்கும்போது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். சரிங்களா, அதனால் வந்து வெளிநாட்டு வாழ்க்கை என்ன நீங்கள் சந்தோஷமாக நினைக்கிறீங்களா? என்ன செய்ய, 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய இது வந்து அப்படி செய்யும், அப்படி தான் ஆக்கும், அப்படி தான் கொண்டுட்டு போகும். அன்றைக்கி கூட ஒரு ஜாதகர் யாரோ கேட்டார், மகர லக்கணமாக நினைக்கிறேன், மகர லக்கணம் கரெக்டு. 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய தசை நடந்தது. ஆன்லைனில் யாரோ ஒரு கிளைண்ட்டு, நான் இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிச்சிருப்பாப்பில் ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னேன். ஃபாரின்லாம் இருக்கார் அப்படின்னாங்க. ஓகே, நல்லா தானே இருக்குது, வேறு என்ன அப்படின்னேன். இல்லை எப்போ உங்கள் வரக்கூடிய அமைப்பு கேட்டால் நான் சொன்னேன், இல்லை இதுக்கடுத்து வரக்கூடிய அமைப்பு இல்லை, அங்கே தான் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த திசைகள் ஃபுல்லாமே அப்படி இருக்குது அப்படிங்கிறேன். நீங்கள் என்ன ஆதித்ய குருஜி மாதிரி பலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன அவருடைய சிஷியரா அப்படிங்க. எங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலனை சொன்ன ஆதித்ய குருஜி சிஷியராக கேட்குறீங்களா? ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எந்த அளவுக்கு நம்ம நுட்பமாக கணிக்கிறாங்க அப்படிங்கிற நீங்கள் பாருங்கள். அதுக்காண்டி வந்து அவரோட சிஷியரா இவரோட சீடரா அப்படிலாம் கேட்காதீங்க. சரிங்களா, அதில் வரக்கூடிய பலன் என்ன, 8ஆம் வீட்டு அதிபதி வந்து ஒரு சாதாரண இந்த ஆணா மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த குடும்ப ஜோதிடம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்குது. 8ஆம் வீடு கிரகம் வந்து பரதேச வாழ்க்கையை கொடுக்கும், பரதேச வாசத்தை கொடுக்கும் அப்படின்னு. இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஜோசியர் சொல்லி தான் வரணுங்கிறது இல்லையா, சராசரி ஜாதகம் படிக்க எல்லாத்துக்குமே இந்த பலன் தெரிஞ்சிருவேன். சரிங்களா, அதனால் 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் சூரியன் சந்திரனாக வரும்பொழுது அந்த சூரியன் சந்திரன் எங்கே இருக்கிறாங்க, 3ஆம் வீட்டில் இருந்தால் எங்க 3, 6, 10, 11ஆம் வீட்டில் இருந்தால் கெடுதல் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு உண்டான தோஷம் அதுலேயும் கிடக்கு. 3ஆம் வீடு ஆண்களுக்கு வந்து தைரிய வீரிய ஸ்தானம், சிற்றின்ப ஸ்தானம் அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதன், ஒரு ஆண், அந்த ஆண் வந்து சிற்றின்ப நுகர்வுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆண்களுக்கு. அந்த ஸ்தானம், அந்த ஆண்களுக்கு 3ஆம் இடம் முக்கியமான ஸ்தானங்க. அந்த இடத்துல போய் 8ஆம் வீட்டு அதிபதி உட்காரும்போது அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய திசை வரும்போது அந்த ஜாதகர்கள் வந்து அந்த திசை வந்து மிகப்பெரிய கெடுதலை தராது. அதே நட்பு வீடாக இருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் அதில் இருக்க தான் செய்யும். சரிங்களா, என்ன அதில் அதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடுமையான பிரச்சனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வராதுன்னு செய்யாங்க. இந்த உபஜயஸ்தானத்தில் 3ஆறு இந்த அட்டமாதிபதி இருக்கும் பொழுது. சரிங்களா, அதனால் இதிலேருந்து உங்களுக்கு தெளிவாக புரியுதா? 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம், அந்த கிரகம் சூரியனாக இருந்தாலும் சரி சந்திரனாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட
கட்டாயம் ஆதிபத்திய தோஷம் உண்டுங்க. நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அது இருக்கத்தான் செய்து, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இடமில்ல. சரி, ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? வணக்கம். வாழ்க வளமுடன்.